ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ பண்ணுறோம். தொடர்ச்சியாக சில வீடியோக்களை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சித்த வீடியோ. ஓகே, டிட் யூ நோ அப்படின்ற ஒரு சீரியஸாக ஒன்று ஆரம்பிக்கலான்னு சொல்லி நிறைய பேர் குறித்து இந்த டிட் யூ நோ அப்படின்ற சீரியஸில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த டிட் யூ நோ அப்படின்ற சீரியஸில் இன்றைக்கி நம்ம யாரை குறித்து பார்க்குறோன்னா, அதுக்கு முன்னாடி மைசெல்ஃப் ஆர்ஜிஎம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ பண்ணுறதுனால எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம ஒரு நார்மலான பேச்சிலே என்ன பண்ணலாம், பேசிக்கலாம். ஓகே, இந்த டிட் யூ நோ சாப்டரில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட். ஹூ இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்ற காரியத்தை குறித்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். யார் இந்த இயேசு கிறிஸ்து? இவர் பிறந்து 2000 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்றைக்கும் நிறைய பேரால் பேசப்படுகிறது. இவர் ஒரு வேளை மனிதனா, இல்லை ஒரு வேளை தீர்க்கதரிசியா, இல்லை இவர் ஒரு வேளை தேவனா அப்படின்னு சொல்லி அநேகரால் ஆராய்ச்சி செய்யப்படுகிறவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றியும் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த டிட் யூ நோ சாப்டரில் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் வரலாறை குறித்து நம்ம பார்க்கணுன்னா, இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்ஸ். நம்ம இந்த 2025 இந்த இயரை எழுதுகிறோன்னா, கிறிஸ்துவுக்கு பின் 2025 அப்படின்ற காரியத்தை தான் நம்ம எழுதுவோம். அதாவது கிபி அப்படின்னு தான் என்ன பண்ணுவோம், எழுதுவோம். அப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம், கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் இந்த இயரை நம்ம என்ன பண்ணுறோம், கணக்கிடுறோம். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாகவும் நான் கருதுகிறேன். இயேசு எங்கே பிறந்தாங்கன்னா, பெத்லகேம் அப்படின்ற இடத்துல, இஸ்ரவேல் தேசத்தில் யூத கோத்திரத்தில் பெத்லகேம் அப்படின்ற இடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தாங்க. இவர் நாசரேத் அப்படின்ற ஊரில் வளர்க்கப்பட்டார். இவரை ஒரு யூத ஆசான் இல்லைன்னா போதகர் அப்படின்னு எல்லாராலும் அழைக்கப்பட்டார். இவரை குறித்து நம்ம இன்னும் விளக்கமாய் படிக்கணும்னா, வேதாகமத்தில் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் அப்படின்ற 4 சுவிசேஷ புத்தகங்கள் இருக்குது. அதை வாசித்து பாருங்கள். அதில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இயேசுவோட பிறப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியமான காரியம். ஏன்னா இவர் பிறந்தது ஒரு கன்னி மரியின் வயிற்றில் பிறந்தார். இது வேதாகமத்தில் ஆணித்தரமாய் சொல்லப்படுகிறது. இவர் பிறப்பதை தேவதூதர்கள் முன்னமே அறிவித்தார்கள் அப்படின்னு நமக்கு வேதாகமும் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மேசியாவாய் பிறப்பார் அப்படின்னு பழைய ஏற்பாடு, அதாவது வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டர் முழுவதுமாய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. அநேக தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்க்க தரிசனமும் இயேசுவால் நிறைவேற்றப்பட்டது என்பதையும் நீங்கள் இந்த 4 அதிகாரத்தை வாசித்தா தெரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. அவருடைய பேர் என்னென்னா இம்மானுவேல் அப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அதனுடைய அர்த்தம். இதை நீங்கள் வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இயேசுவோட ஊழியத்தையும் அவருடைய வாழ்க்கையும் குறித்து நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா, இயேசு என்ன போதனை செய்தாரோ அதன்படி தான் வாழ்ந்திருக்காங்க. இயேசு என்னப்பா ஊழியம் செய்தார் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டால் நான் உங்களுக்கு எப்படி தெரியுமா பதில் சொல்லுவேன்? அவர் சத்துருக்களை அன்பு செய்யுங்கள், மன்னியுங்கள், தாழ்மையாக இருங்கள், தேவனை முதலாவது தேடுங்கள் அப்படின்ற காரியத்தை தான் போதித்தார். அவர் போதித்தது மட்டும் இல்லாமல் அதை தான் அவரும் கடைபிடித்தார். அவர் செய்த அதிசயங்கள் இந்த உலகத்தில் அதிகமானது, அற்புதங்களும் அதிகமானது. அவரோடு கூட இருந்தவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் அவங்களுக்கு அதை ஆண்டவர் நிவர்த்தி செய்கிறவராக இருந்தார். நிறைய பேர் வியாதியை குணமாக்கினார். நிறைய பேர் பிசாசின் கட்டுகளில் வந்தவங்களுக்கு குணமாக்கப்பட்டது. குருடர்கள் பார்வையிழந்தார்கள். கல்யாண வீடுகளில் அற்புதங்கள் நடந்தது. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார்கள். இதில் வேதத்தின் படியும் ஆதாரமாகவும் இருக்கு. வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் இதை உண்மை என்றும் நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுறாங்க. இதை நீங்கள் ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தா இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி பார்த்தால் அந்த அற்புதம் நடந்த இடங்களை கண்ணார நீங்கள் காணலாம். இயேசு கிறிஸ்துவின் ஒரு அடையாளமான கூற்று என்னன்னா, இயேசு கூறிய வார்த்தைகளில் மிக முக்கியமான 3 வார்த்தைகள் நான் ஃபீல் பண்ண காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலையும். இரண்டாவது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்ற வார்த்தையையும். மூன்றாவது, ஆபிரகாமுக்கு முன்னமே நான் இருந்தேன் என்கிற காரியத்தையும் அவர் அடிக்கடி சொல்லுவார். இந்த 3 காரியங்கள் தான் இயேசுவின் அடையாளமான கூற்றாகிய வார்த்தைகளாய் இருந்தது. இயேசுவின் மரணத்தை குறித்து பேசணும்னா, இயேசுவை கைது செய்தார்கள்.
இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இது எதற்கு அடையாளமாய் எதற்கு அர்த்தமாய் இருக்கிறது அப்படின்னா, மனிதனின் பாவத்திற்காக தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்றும், அது தொடர்ச்சியாய் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதற்காகவும் அவர் சிலுவையில் மரித்தார் என்பதை இது அர்த்தம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது நிகஸ்தரமான உண்மை. இதை நீங்க வேதாகமத்திலும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மை. அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். தன்னோடு இருந்த சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அது மட்டும் இல்ல, அவர் மரணத்தையும் பாவத்தையும் வென்றார் என்பதற்கு இது உயிர்த்தெழுதல் ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பல்வேறு விதமாய் அவரை பார்க்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் சன் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய குமாரன் என்று பார்க்கிறாங்க. உலகத்தை ரட்சிக்கிறவர் அப்படின்ற காரியத்தை கிறிஸ்தவர்கள் பார்க்கிறாங்க. இஸ்லாமில் இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறார்களோ அவரை ஒரு ப்ராஃபட்டாக, அதாவது ஒரு தீர்க்கதரிசியாக தான் அவரை பார்க்கிறாங்க. இந்த வரலாறு இயேசுவை எப்படி பார்க்குதுன்னா, அவரை ஒரு போதகராகவும் அவரை ஒரு தலைவனாகவும் பார்க்கிறது. சரி, ஏன்பா இதெல்லாம் நீ எங்ககிட்ட சொல்கிறேன்னு கேட்டால், ஏசு கிறிஸ்து ஏன் முக்கியம் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். ஏசு கிறிஸ்து ஏன் முக்கியம் அப்படின்றதுக்கு ஒரு 4 காரியத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன். முதலாவது, ஏசு கிறிஸ்து நம்பிக்கை தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் நிறைய சூழ்நிலைகளில் அவர் நமக்கு நம்பிக்கை தருகிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 2வது, அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டாங்க. நம்ம செஞ்ச சின்ன சின்ன தப்புகளை மன்னிக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மன்னிப்பார் அப்படின்ற காரியத்தை நம்ம வழங்கலாம். மன்னிப்பு தருகிறவர் திரும்பவும் நம்ம அந்த பாவத்துக்கு போகாதபடிக்கு நம்மளை சரியான பாதையில் நடத்துவர் தான் இயேசு கிறிஸ்து. 3வது, நம்முடைய இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தருகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அர்த்தமில்லாமல் வாழ்கிறவர்கள் அநேகர். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் வந்தால் அந்த வாழ்க்கையின் அர்த்தமே வித்தியாசமாக இருக்கும். 4வது, இன்டர்னல் லைஃப், அதாவது இந்த உலகத்தில் இருந்து வேற ஒரு உலகம், மரித்ததுக்கு அப்புறமா இருக்கிற ஒரு மிகப்பெரிய நித்திய ஜீவனை குறித்து ஒரு வாக்கு தத்தத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே ஆண்டவர் தந்து இருக்கிறார். அதை குறித்து தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்றேன். இந்த இயேசுவை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். டிட் யூ நோல இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்ற காரியத்தையும் அவர் என்னென்ன காரியத்தை செய்தார் என்பதை நான் சின்ன சின்ன விஷயங்களா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சுவிசேஷமாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். இதை நான் சொல்ல காரணம் என்னன்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களோடு தான் இருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும், நான் சொன்ன காரியங்கள் புரிஞ்சிருந்தாலும், கீழே கமெண்டில் போயிட்டு ஐ பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு எனக்கு டைப் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.